இப்ப நம்ம திட்டுறவங்க ஹர்திக் பத்தி பேசினா நம்ம திட்டுறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன். ஹர்திக் வந்து நல்ல பிளேயரு, வேர்ல்டு கப் ஓவர் போட் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, ஜிடிக்கு ஒரு கப் வாங்கி கொடுத்துருக்காரு, ரன்னர் அப் வந்து கொடுத்துருக்காரு. நீங்க மறுபடியும் கேப்டனா கூப்பிட்டு வந்தீங்க, ஒரு சீசன் நல்லா பண்ணாரு, 2 சீசனா இப்ப அடி வாங்குறாரு, இந்த சீசன் அவ்வளவுதான் போச்சு. நீங்க ஏன் இப்ப நானும் மும்பை ஃபேனு தான், இப்ப நீ ஹர்திக் ஃபேனா நீ மும்பை ஃபேனா தான் இருப்பேன். ஏன் உனக்கு தோக்குறது உறுப்பு இல்லையா? சென்னை கூட இவ்வளவு கேவலமா தோத்ததே கிடையாது. இது இவ்வளவு கேவலமா சென்னை கூட தோத்தது கிடையாது, வான்கடையில தொடர்ந்து 3 மேட்ச் தோத்தது கிடையாது. அதே மாதிரி இவ்வளவு பெரிய மார்ஜின்ல சென்னை கூட தோத்ததே கிடையாது. சென்னை மும்பை மேட்ச் எப்பயுமே ஒண்ணு நீ லோ ஸ்கோரா இருந்தா சென்னை லோ ஸ்கோரா தான் இருக்கும். அப்படிதான் போகுமே தவிர ஒருத்த ஐஸ் ஒரு 100 ரன் வித்தியாசம் தோற்றதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவுதான் டோர்னமெண்ட்டே முடிஞ்சது. அவையெல்லாம் போய் 7-7 ஜெயிச்சாங்கன்னா மிராக்கிள் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த டீம் பண்ண முடியும், பண்ண முடியும் நம்பிக்கை கிடையாது. இந்த டீம் பண்ணும், இந்த டீம் இந்த கேப்டன்சில பண்ணாது. அதனால அது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடிவாங்க தயாரான அடிலாம் இல்ல. நீங்க என்ன பெரிய ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸ் மயிறு, நானே பெரிய மும்பை ஃபேனு, ஹர்திக் பாண்டியா ஃபேன். போங்கடா, தோத்துட்டே இருக்காதுங்களா, அசிங்கர் பண்ணிட்டே இருக்காதுங்களா, போகடா. முள்ளக்குட்டி படிக்க வைக்கிறேன், வீடியோ முடிக்கடா, ஏன்டா நான் வெறுப்பேற்றுறீங்க. இல்ல ஹர்திக் பாண்டியா மேட்ச் முள்ளக்குட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு இல்ல, அவங்களே முள்ளக்குட்டி கரெக்டா 20 வயசு 10 தான்.